எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் ரிதன்யா அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் நீட் 2024 டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்ளிகேஷன் போர்ட்டலில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா ஈஸியாக அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 14 டாக்குமெண்ட்ஸ், மேக்ஸிமம் 14 டாக்குமெண்ட்ஸ் தான் தேவை. இதில் 1-2 டாக்குமெண்ட் எல்லாருக்கும் தேவைப்படாது. ஸோ இந்த ஆர்டர் 1, 2, 3 போட்டு எழுதியிருக்க ஆர்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் போர்ட்டல்ல இந்த ஆர்டர்ல தான் அப்லோட் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஃபோல்டர்ல போட்டு சேவ் பண்ணும்போது நீங்களும் இதே ஆர்டர்ல சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா லைன் பை லைன் ஈஸியா செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டா இருந்தது, ஜம்பிள்டா இருக்கு அப்படின்னா சப்போஸ் மாத்தி செலக்ட் பண்ணோமா இது பண்ணோமான்னு தேடிட்டு இருக்கணும், கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஃபோல்டர்ல போடும்போது இந்த ஆர்டர்ல போட்டுக்கோங்க. அண்ட் போடும்போது இந்த நம்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கிறதுனால ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரலாம். ஸோ 1, 2, 3 போட்டுட்டீங்கன்னா இந்த நம்பர் படி அது வந்துடும். நீங்களும் ஈஸியா அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், செகண்ட் பாத்தீங்கன்னா 11th மார்க் ஷீட், தேர்ட் 12th மார்க் ஷீட். இந்த 11th மார்க் ஷீட் எல்லார்கிட்டயுமே இருக்காது. இட் இஸ் ஆப்ஷனல். இருக்கிறவங்க அப்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா இட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபோர்த் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், 5th நீட் அட்மிட் கார்டு, 6th நீட் ஸ்கோர் கார்டு. ஸோ நீட் அட்மிட் கார்டும் நீட் ஸ்கோர் கார்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தோட அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு அப்லோட் பண்றீங்களா அப்படிங்கறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ லாஸ்ட் இயர்ஸோட அந்த மாதிரிலாம் மாத்தி அப்லோட் பண்ணிடக்கூடாது. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். அண்ட் 7th பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, 8th பர்த் சர்டிபிகேட், 9th பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட். நேட்டிவிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடோட இதுல நம்ம கிளைம் பண்ணோம் அப்படின்னா நம்ம நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் 10th பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட். கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. என்னோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல போட்டோ அட்டாச் ஆன மாதிரி இல்ல, ஓல்டு ஃபார்மேட்ல இருக்கு, அது பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் அந்த ப்ராப்பர் நம்பரோட இருந்தா போதும், போட்டோ இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அண்ட் 11th பாத்தீங்கன்னா போனஃபைட் சர்டிபிகேட், 12th பாத்தீங்கன்னா பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், எய்தர் ஒன் பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட். அண்ட் 13 பாத்தீங்கன்னா பேரண்டோட ஆதார் கார்டு. அண்ட் 14 பாத்தீங்கன்னா மைனாரிட்டி சர்டிபிகேட். மைனாரிட்டி எல்லாருக்குமே தேவைப்படாது. யாரெல்லாம் மைனாரிட்டி கோட்டால போகணும், மேனேஜ்மெண்ட் கோட்டால மைனாரிட்டியில போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, ஸோ எது அப்ளிகபிளா ஆகுது அப்படின்னா நீங்க இதை ப்ரொடியூஸ் பண்ணாதான் நீங்க அந்த பெனிஃபிட் அவைல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டுமே பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி லெஸ் தென் 3 MB. இதுல கூட ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, எல்லாமே சேர்த்து 3 MBக்கு கீழே இருக்கணுமா இல்ல ஒரு டாக்குமெண்ட்டும் 3 MBக்கு கீழே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஈச் டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட்டுமே இட் ஷுட் பி லெஸ் தென் 3 MB. ஃபார் எக்ஸாம்பிள் 10th மார்க் ஷீட்னா அது 3 MBக்கு கீழே இருக்கணும், 12th அது செப்பரேட்டா 3 MBக்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்கனாலும் அந்த இண்டிவிஜுவல் ஃபைல் 3 MBக்கு கீழே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் கமிங் டு த இமேஜஸ், 4 இம்பார்ட்டன்ட் இமேஜஸ் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, செகண்ட் இஸ் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ, தேர்ட் இஸ் சிக்னேச்சர், ஃபோர்த் இஸ் தம்ப் இம்ப்ரெஷன். ஸோ இந்த 4 இமேஜ்மே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் யர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோட சைஸ் பாத்தீங்கன்னா 50 to 100 KB, MB கிடையாது, KB, வெரி வெரி ரொம்ப லெஸ் தென் 1 MB தான். ஸோ 50 to 100 KB இருக்கணும். அண்ட் போஸ்ட் கார்டு பாத்தீங்கன்னா 100 to 300 KB இருக்கணும். சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா 10 to 40 KB இருக்கணும். அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா 10 to 50 KB இருக்கணும். ஸோ தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு கூட இப்போ ரீசெண்டா ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இந்த ஒரே ஒரு ஃபிங்கர் இப்போ நான் ஷேட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, ஸோ இந்த ஒரு ஃபிங்கரோட தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் சைட் தம்ப் இம்ப்ரெஷன் இஸ் இனஃப். அண்ட் அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், தம்ப் எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் கடையில ஒரு நெட் சென்டர்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணா வெல் அண்ட் குட். இல்ல முடியாத பட்சத்துல இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ, நான் பண்ண முடியல அப்படின்னா நீங்க மொபைல் ஆப்ஸ்லேயே கூட பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. பட் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இந்த சைஸ்க்குள்ள ஃபிட் ஆகுதா, ப்ராப்பரா வருதா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. அண்ட் இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி ஈஸியா உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.